உடல் எடையை குறைக்க யூடியூப் பார்த்து டயட் இருந்த கேரளாவை சேர்ந்த 18 வயது இளம்பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவர்கள் அறிவுரையின்றி தாங்களாகவே மிகவும் கடுமையான உணவு கட்டுப்பாட்டை செய்யக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். உடற்பயிற்சி, சரும பராமரிப்பு, உடல் எடை குறைப்பு, முடிவளர டிப்ஸ் என தகவல் களஞ்சியமாக மாறி வருகிறது யூடியூப். யூடியூபில் டிப்ஸ் கொடுப்பவர்கள் எந்த அடிப்படையில் அவற்றை வாரி வழங்குகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள யாரும் நேரம் செலவிடுவதில்லை. மாறாக கண்மூடித்தனமாக அவற்றை பின்பற்றுகிறார்கள். அப்படி கண்மூடித்தனமாக நம்பி உயிரை பறிகொடுத்துள்ளார் கேரளாவைச் சேர்ந்த 18 வயதே ஆன மாணவி ஒருவர். கண்ணூர் மாவட்டம் கூத்துப்பரம்பாவைச் சேர்ந்த கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவியான ஸ்ரீநந்தா தனது உடல் எடை மீது அதீத அக்கறை கொண்டு யூடியூபில் டயட் தொடர்பான வீடியோக்களை பார்த்து வந்துள்ளார். அதன் அடிப்படையில் கடந்த 6 மாதங்களாக திட உணவுகளை எடுக்காமல் சுடு தண்ணீர், காய்கறிகள் மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வந்ததாக தெரிகிறது. வீட்டில் கொடுக்கும் உணவை சாப்பிடாமல் தவிர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் யூடியூப் வீடியோக்களை பார்த்து கடுமையான உடற்பயிற்சிகளையும் செய்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்டு கோழிக்கோடு அரசு மருத்துவமனையில் இளம்பெண் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முறையாக உணவு எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து டயட் இருந்த நிலையில் 24 கிலோ எடையுடன் இரத்த சர்க்கரை அளவு குறைந்து குடல் சுருங்கியபடி படுத்த படுக்கையுடன் தலசேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஸ்ரீநந்தா உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த இளம்பெண் அனோரெக்சியா நெர்வோசா எனப்படும் பசியற்ற தன்மை கொண்ட உள நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். அவங்களுக்கு ஒரு அவங்க ப்ராப்ளம் பேர் அனரெக்சியா நர்வஸான்னு சொல்லிட்டு அது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். அவங்க பாடி இமேஜை பற்றி அவங்களுக்கு தவறான அபிப்பிராயம் மனசுலேயே ஃபிக்ஸ் ஆனதுனால அவங்க அளவுக்கு அதிகமாக வெயிட்டை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வெறும் தண்ணியை மட்டுமே நம்பி இருந்திருக்காங்க. கண்டிப்பாக தண்ணியை மட்டுமே நம்பி நம்ம பாடி வேலை செய்யாது. அதனால அவங்க உயிரிழந்திருக்காங்க. ஸோ இது ஒரு தப்பான ஃபிக்ஸட் தாட்டு நம்ம ஜென்ரல் பப்ளிக், யங் பீப்புளுக்கு. டயட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னால் மிக்சடாக தான் இருக்கணும். ஒன்று டயட்டு, இன்னொன்று எக்ஸசைஸ். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்டயோ ஒரு டயட்டிஷியன்கிட்டயோ பேசாமல் நம்மளா ஸ்டார்ட் பண்ணுறது தவறாக தான் முடியும். அனோரெக்சியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் எடை குறித்த அச்ச உணர்வை கொண்டிருப்பார்கள். மிகவும் உடல் மெலிந்து காணப்பட்டாலும் குண்டாக இருப்பதாக உணர்வார்கள். இதனால் அதீத உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு ஆகியவற்றை மேற்கொள்வார்கள். கொரோனா பரவலுக்கு பிறகு உடல் எடை மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் இத்தகைய மனநோய்க்கு ஆளாவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.